இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். ஆபத்து காலத்தில் அநேகர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். மாயையான உலகத்தில் அநேக ஆபத்துகள் வந்து கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் சத்ரு எழும்பி வந்து கொண்டிருக்கிறான். தேவ பிள்ளைகளையே அதிகம் தாக்கிக் கொண்டிருக்கிறான். பலவீனங்களை கொடுத்து கொண்டிருக்கிறான். வியாதியை கொடுத்து கொண்டிருக்கிறான். கடன் பாரங்களை அதிகரித்து கொண்டிருக்கிறான். இந்த ஆபத்துகளிலிருந்து நான் எப்படி தப்பித்து கொள்வேன் என்று அநேக ஜனங்கள் வேதனையோடு கண்ணீரோடு தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், சங்கீதம் 50:15 இவ்வாறாக சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய், உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய், உங்கள் தொழிலுக்கு விரோதமாய், உங்கள் வேலைக்கு விரோதமாய், உங்கள் கல்விக்கு விரோதமாய் பல ஆபத்துகளை சத்துருவானவன் கொண்டு போட்டு உங்களை அலைக்கழிக்கும் போது நீங்கள் மனிதனை தேடியோ அல்லது சொந்த பந்தங்களை தேடியோ அல்லது எனக்கு தெரிந்தவர்களை தேடியோ போக வேண்டாம். உன்னுடைய ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு விடுதலை தருவேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். அன்பான தேவன், குடும்பங்களை அதிகமாய் நேசிக்கிற தேவன் நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார். அவர் நம்மீது அன்பு வைத்ததினால்தான் இந்த காரியங்களை எல்லாம் அவர் நமக்கு கற்றுத்தந்து கொண்டிருக்கிறார். மகளே, மகனே, இந்த உலகத்தில் நீ பிறந்தாயே, ஆனால் இந்த உலகத்தில் சோதனை உண்டு, ஆபத்து உண்டு. உன்னுடைய கஷ்டங்கள், உன்னுடைய வியாகுலங்கள், உன்னுடைய வேதனைகள், உன்னுடைய பாடுகள் எல்லாவற்றையும் போக்க வேண்டுமானால் உனக்காக அடித்து நொறுக்கப்பட்டு அந்த சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்ட நான் உனக்காக காத்திருக்கிறேன். நீ என்னை நோக்கி கூப்பிடும்போது நான் உன் மத்தியில் இறங்கி வந்து அந்த சத்துருவின் கிரியைகளை அழித்து போட்டு உன்னை கட்டிலிருந்து விடுதலை செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எவ்வளவு அன்பான தெய்வம் பார்த்தீர்களா? நமக்காக நாம் கூப்பிடும்போது ஓடோடி வந்து நமக்கு உதவி செய்கிறவர். அந்த நல்ல தெய்வத்தை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். கூப்பிடுகிற மனுஷன் ஓடி வரமாட்டான், கூப்பிடுகிற புருஷன் ஓடி வரமாட்டான், கூப்பிடுகிற பிள்ளைகள் ஓடி வரமாட்டார்கள், கூப்பிடுகிற நண்பர்கள் ஓடி வரமாட்டார்கள். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் எந்த ஒரு உதவியையும் எதிர்பார்க்காமல் அவர் நமக்காக ஓடி வந்து நம்முடைய காரியங்களை அவர் ஜெயமாய் அனுதினமும் மாற்றி தந்து கொண்டிருக்கிறாரே. ஆனால் அந்த நல்ல தெய்வத்தை நாம் ஒருபோதும் மறந்து விடக்கூடாது, மறுதலித்தும் விடக்கூடாது. ஆவியானவர் சொல்லுகிறார், நான் உங்களை விடுவிப்பேன். இந்த பொல்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களை நான் விடுவிப்பேன், நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். தாவீதை பார்ப்பீர்களேயானால் பல ஆபத்துகள் அவனுக்கு நேரிட்ட போதிலும் அவன் மனிதனை நாடி போகவில்லை, அவனுடைய சொந்த பந்தங்களை நாடி போகவில்லை, அவனுடைய சகோதரர்களை நாடி போகவில்லை. தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்தான். ஆண்டவரே, நீர் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன், எனக்கு இந்த தண்டு என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது, பல ஆபத்துகள் என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது, என் ஜீவனுக்கு விரோதமாய் பல
பல தண்டுகள் என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. என்னால் அவைகளை எதிர்த்து போராட முடியாது. நீர் என்னை இந்த ஆபத்து காலத்திலிருந்து என்னை விடுவிக்க வேண்டுமென்று அவன் கேட்ட போதெல்லாம் ஆண்டவர் அவனை விடுவித்து அவனுக்கு ஜீவனை கொடுத்து அவனை பராமரித்து வந்தாரே. ஆனால் உங்கள் குடும்பத்தை பாதுகாக்க மாட்டாரா? உங்கள் குடும்பத்தை விடுதலை செய்ய மாட்டாரா? நிச்சயமாகவே உங்களையும் விடுதலை செய்து உங்கள் குடும்பத்தையும் பாதுகாத்து யாரெல்லாம் தேவனை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் விடுதலை தரக்கூடிய நல்ல தகப்பனைத்தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இதற்காக சோர்ந்து போக வேண்டாம். என் குடும்பத்தில் ஆபத்து வந்திருக்கிறதே, என் குடும்பத்தில் சோதனை வந்திருக்கிறதே, கடன் பாரம் நாளுக்கு நாள் பெருகி கொண்டிருக்கிறதே, வியாதியின் சூழ்நிலைமை கஷ்டமாகி கொண்டிருக்கிறதே, மருத்துவர்கள் எல்லாம் கைவிடப்பட்டு விட்டார்களே, இனி மருந்து செய்தாலும் இது பிழைப்பதில்லை என்று சொல்லி கொண்டார்களே, அதனால் நான் வியாகுலப்பட்டிருக்கிறேன். என் மனம் உடைந்து நொந்து போய் கொண்டிருக்கிறது. இந்த வியாதி மாற்றப்படாதா? என்னுடைய கஷ்டம் மாற்றப்படாதா? என்னுடைய பொருளாதாரத்தில் ஒரு வழிவாசல் திறக்காதா? என் தொழில் பலவீனம் அடைந்து கொண்டிருக்கிறதே. நான் அதிகமாய் பிரயாசப்படுகிறேன், ஆனாலும் என்னுடைய தொழிலில் ஒரு முன்னேற்றம் இல்லை. என்னுடைய ஊழிய பாதை பின்தங்கிய நிலையில் இருந்து கொண்டிருக்கிறதே. சத்ருவானவனுடைய கிரியை நடந்து கொண்டிருக்கிறதே என்று எத்தனை பேர் தேவ சமூகத்தை நோக்கி ஆண்டவரே இந்த ஆபத்தில் இருந்து எங்களை விடுவித்தருளும் என்று எத்தனை குடும்பங்கள் வாஞ்சித்து இந்த வசனத்தை பிடித்து கொண்டு கேட்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் விடுதலையை தருவேன் என்று வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு அழகான ஒரு வார்த்தையை தந்தீங்க ஆண்டவரே. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று அழகான ஒரு வாக்குத்தத்தம் தந்தீங்களே ஆண்டவரே. அந்த வாக்கு தத்தத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அநேக ஆபத்துகள் என் குடும்பத்தை நெருக்கி கொண்டது, அநேக ஆபத்துக்கள் என்னை சூழ்ந்து கொண்டது. ஆனாலும் இயேசுவேன்னு ஒரு வார்த்தை கூப்பிட்ட போது அந்த ஆபத்துகள் எல்லாம் விலகி போனதே, என் குடும்பத்தை விட்டு மாறி போனதே, என் குடும்பத்தை நெருக்கி கொண்டிருந்த அந்த வியாகுலங்கள் மாற்றப்பட்டு விட்டதே. ஆவியானவர் கூப்பிடும் குரலுக்கு நின்று பதில் கொடுத்து குருடனுக்கு பார்வையை கொடுத்த நல்ல தகப்பனுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களில் இருக்கக்கூடிய தீய காரியங்கள் மாற்றப்பட்டு விட்டதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். எங்களோடு கூட இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய, இதை வாசித்து கொண்டிருக்கக்கூடிய, இதை தியானித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவனுடைய கரத்தில் நாங்கள் தருகிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவன் பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த குடும்பங்களில் இருக்கக்கூடிய ஆபத்துகள் விலகி போகட்டும் ஆண்டவரே. நீர் அவர்களை விடுவியும், நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துவோம் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த மகிமை எங்கள் குடும்பத்தில் இறங்கட்டும், ஒரு தெய்வீக வல்லமை இறங்கட்டும், அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும், நீர் புடமிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இனி எந்த ஆபத்துகளும் அவர்களை சூழ்ந்து கொள்ளாதபடிக்கு தேவன் அவர்களை பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி, கன, மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.